ஆதியே துணை. முத்திப்பூரணம். மெய்யாக மெய்யாகவே சதுரிகம் கோடிகாலம் மக்கள் இடத்திலுமுள்ள சர்வ மூலமந்திரம் நிருபுவிக மகான்மியராகிய யுகவான் சாலை ஆண்டவர்களே முத்திப்பாலிப்பு. தெய்வமே குருநாதா. ஆண்டவர்களே தெய்வமே. தெய்வமே குருநாதா. ஆண்டவர்களே. எஸ் வெங்கடேசன் அவர்கள், நீர் மருத்துவம் எஸ் வெங்கடேசன், கோபிச்செட்டிப்பாளையம் ஐயா இனியன் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து இந்த உரையை ஆரம்பிக்கின்றேன். அஷ்டாங்க யோகம் 8வது பாடத்தில் 87வது பக்கம் 8வது முடிவுரைன்னு சொல்கிறாரு. அஷ்டாங்க யோகத்தின் முதல் 4 படிகளை தவிர அடுத்த 4 படிகளை பற்றி இந்த புத்தகத்தில் நாம் ஆராயப் போவதில்லை. விவேகானந்தரின் ராஜ்ய யோகம் என்ற புத்தகமும் பதஞ்சலி மகரிஜியின் யோக சூத்திரங்களும் திருமூலரின் திருமந்திரமும் சித்தர்களின் பல நூல்களும் மேற்படி அறிவுக்கு வழிகாட்டுகின்ற என்றும் மட்டும் கூறி கொண்டு இப்புத்தகத்தின் முடிவரை எழுதுகிறேன். சில முக்கிய கேள்விகளும் அவற்றிற்கான அடிப்படை பதில்களும். கல்வி என்பது என்ன? 5 அறிவுடன் பசியுடன் தாய்ப்பால் மட்டுமே குடிக்கும் அசைவ உணவுக்காரனாக பிறக்கும் குழந்தையை 6 அறிவை தாண்டி 7வது அறிவான அண்டவெளியுடன் தொடர்பு கொண்டு சக்திகளை பெறுதல் என்ற நிலை வரை உயர்த்தி அவன் உடலை கடவுள் தங்கி புறப்பட்டு போக கோவிலாக மாற்றும் உயரிய கலையே கல்வி எனப்படும். செல்வம் என்பது என்ன? கேடில் விழிச்செல்வம். கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை எவை? ஒருவனுக்கு அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே. மற்ற பொருட்செல்வம் அழியக்கூடியவை ஆகையால் செல்வங்களே அல்ல. மேற்படி கூற்று ஓரளவு விளக்க கடமைப்பட்டிருக்கிறேன். கனகதார ஸ்தோத்திரம் பாடி தங்க நெல்லி கனிகளை மலையாக பொழியச் செய்து திருப்பதி கோவிலில் தன ஆக்ஞான சக்கரத்தை வெற்றிகரமாக ஸ்தாபித்த ஆதிசங்கரர் தன்னிடம் உடுத்திய துணியை ஒரு யோக தண்ட குச்சியை தவிர வேறு எதுவும் வைத்து கொள்ளவில்லை. இதற்கு காரணம் அந்த அவசியம் அவருக்கு ஏற்படவில்லை. அந்த கல்வி கடலிடம் சகலரும் அடிபணிந்தார்கள். இதைத்தான் மேற்படி குறள் கூறுகிறது. இதுவே நமது குறிக்கோளாக இருக்க முடியும். தொழில் என்பது என்ன? பிறப்புவுக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமை யான் அப்படின்று இந்த எஸ் வெங்கடேசன் அவர்கள் ஐயா அஷ்டாங்க யோகத்தை பற்றி கொஞ்சம் பேசி வர்றாங்க. அஷ்டாங்க யோகத்துக்கு வழிவகுக்கக்கூடிய நமது இனியன் ஐயா அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நீர் மருத்துவம் அப்படின்றது நீரை எப்படி பருகுவது என்றும் அதனால் நம்மளுக்கு என்ன நன்மைகள் ஏற்படுகிறது என்றும், அந்த நீர் மருத்துவத்தால் உடல் ஆரோக்கியம் எப்படி நம்ம வாழ முடியும், உடல் தேவையில்லாத செல்கள் அதிகமாக நம்ம உணவு முறைகளில் சளி இல்லாத உணவு அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த நீர் மருத்துவத்தை முறையாக தெரிஞ்சுக்கிட்டு இந்த குருகுல கல்வியில் நீர் மருத்துவம்னா என்ன, நீர் மருத்துவம் என்று சொல்கிறார்களே, அப்போ நம்ம நீர் மருத்துவத்தில் எப்படி பழகி வரணும், நம்ம அவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை தான் ஒரு எஸ் வெங்கடேசன் அவர்கள் இதை நம்மளுக்கு சொல்லுகின்றார்கள். வெங்கடேசன் அவர்கள் ஒரு விஞ்ஞானி. விண்வெளி ஆராய்ச்சியில் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், நம்ம இந்த சப்ஜெக்ட் நான் அதிகமாக கொண்டு போகலை, ஒரு சிம்பிளாகவே முடிச்சுக்கலான் இருக்கேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, தெரு ஓரங்களிலும் சரி கடைகளிலும் சரி உணவுகள் இல்லாமல் வீடு வாசலே இல்லாமல் ஒரு மனிதன் 4 பக்கம் கோயில் குளங்களில் கிடைக்கிறத வாங்கி பசி ஆறிட்டு அவர் அங்கே படுத்தே தூங்கி எந்திரிக்கிறார்.
அவருடைய நிலைமைகளை நீங்கள் நல்லா சிந்தித்து ஒரு நம்ம அறிவுக்கு கொண்டு வருவது தான் இப்போ பேசக்கூடிய ஒரு கலை, இந்த நீர் மருத்துவத்தினுடைய கலை. அவர் வந்து அந்த காற்றிலையும் மலையிலையும் பனிக்காற்றிலையும், இதை ஏன் சுருக்கமாக சொல்கிறேன்னா, அந்த விண்வெளியில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சக்திகளால் ஒரு தர்மம் எடுத்து வாங்கி சாப்பிட்றவங்க, யாசகம் எடுத்து சாப்பிட்றவங்க, அவங்க உடல் என்னைக்காலும் ஆஸ்பத்திரி போயிருக்காங்களா, இல்லை அவங்க வந்து உடல் பருமனாக இருக்காங்களா, மூட்டு வலி வந்து முழங்கால் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்களா, நன்கு யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த விண்வெளியை வரக்கூடிய காற்றும் விண்வெளியில் கிடைக்கக்கூடிய பருவநிலைகளை வந்து நம்ம அவங்க உடலுக்கு என்ன, அவர் சாப்பிட்றாருங்க, யாசகம் எடுத்தனால வயிறு சாப்பிட்றாரு, ஏன் அவருக்கு வந்து அந்த உடல் பருமன் ஏன் வரல, ஏன் ஒபிசிட்டி ஆகலை? அவர் என்ன தான் சாப்பிட்டாலும், எங்கே தான் வாங்கி உண்டாலும், எதா பண்ணினாலும், அவருக்கு நிரந்தரமாக படுக்கிறதுக்குன்னு ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையான ஒரு காற்று வசதி. அவர் எங்கே படுக்கிறாரு? ஒரு கோயில் வாசல்லையே படுத்திருக்காரு, கோயில் திண்ணையில் கூட படுத்திருக்காரு. ஆனால் அந்த பிரபஞ்ச சக்தியில் வரக்கூடிய விண்வெளி காந்த புலன்களால் படுத்திருக்காரு. அந்த புலன்களால் வந்து அவருக்கு என்ன கிடைக்கிது? அந்த மூச்சை சுவாசிக்கிறாரு. அந்த காற்று தான் அவரை வந்து ஆரோக்கியமாக வச்சுருக்கு. அவருக்கு வந்து இங்கே சொல்லுங்க பார்க்கலாம், அந்த மாதிரி யாசகம் எடுக்கிறவங்க பெட்டில் போய் 10 நாள் 5 நாள் உடல் ஒபிசிட்டி ஆயிடுச்சு, நல்லா குண்டாக இருக்கேன், முழங்கால்லாம் வீங்கியிருக்கு, கிட்னி 2 டைலஸ் பண்ணலை, கல்லீரலில் வந்து லிவர் ஃபேட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிங்க யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை அப்படி தான் அவர் போய் தனியார் ஆஸ்பத்திரியில் போய் ஒரு 10, 50,000, 30,000, 20,000 செலவு பண்ணி அவரை பார்த்துக்கிறாரா? பார்த்துக்க தான் அவர்கிட்ட வசதி இருக்கா? எல்லாருக்கும் அது பொருந்தாதுங்க. எல்லோரும் யாசகம் பண்ணுறவங்க வசதியாகவும் இருக்கிறவங்க இருக்காங்க. நான் சொல்கிறது வந்து எந்த ஒரு வசதியும் இல்லாத ஒரு மனிதன் அதை எடுத்து உண்டுட்டு எங்கேயோ குளிச்சுட்டு எங்கேயோ படுத்து அந்த காற்று வசதியில் படுத்திருக்கிறத மட்டும்தான் உதாரணமாக நான் சுட்டி காமிக்கிறேன். அப்போ விண்வெளியில் இருக்கக்கூடிய காற்றை அவர் எடுத்துக்கொள்கிறார். அப்போ தான் அதுதான் வந்து உங்களுக்கு காற்றே வந்து உணவாக இருக்குது. அவர் என்ன உணவு சாப்பிட்ருக்கலாம், சாப்பிட்டாலும் அது வந்து டைலஸ் ஆகுதாங்க. அந்த காற்று வந்து என்ன பண்ணுது, அவருக்கு அந்த உணவில் கிடைக்காத சத்துக்களை அவருக்கு வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணி கொடுக்கறது. காற்று தான் வந்து உணவு, நீர் வந்து மருந்து. அப்படி இதை எடுத்துக்கொண்டு இந்த பயிற்சிக்கு முனைவராக இருக்கும் ஐயா இனியன் ஐயா அவர்கள், கோபிச்செட்டிப்பாளையம், நீர் மருத்துவம் 942 நீங்கள் யூடியூப்பில் வந்து நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அவருடைய நம்பர் வந்துடும். என்னுடைய நம்பரும் சொல்லுகின்றேன். கரூர் மாவட்டத்திலேயே இந்த பயிற்சிகள் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஐயா இனியன் ஐயா அவர்கள் தான் நடத்திக்கிட்டு வருகிறார்கள். அந்தந்த ஏரியாவில் அந்தந்த ஏரியாவுக்கு அவங்க வந்து பண்ணி கொடுக்குறாங்க. நாங்களும் வந்து சிறப்பாக அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம். என்னுடைய ஃபோன் நம்பரை குறிச்சிக்கோங்க, 97 900 73 949. இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இந்த நீர் மருத்துவத்தினுடைய குருகுல கல்வியை நீங்கள் கற்று நீங்களும் இந்த விண்வெளி சக்திகளை எப்படி பெற வேண்டும் என்று பெற்றுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம். உணவில்லாமல் வாழும் யோக கலை, உணவில்லாமல் வாழும் கலை யோக முறை. இந்த புத்தகத்தை வாங்கி ஒரு நாளைக்கு ஒரு வரியாக படிங்க. படிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த உடல் ஆரோக்கியத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.